ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவியில் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவலை பார்த்துட்டு வரும். அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். பொதுவாக என்னதான் முயற்சி செஞ்சாலும் எனக்கு ஒரு வளர்ச்சியே இல்லை, என்னதான் பாடுபட்டாலும் என்னதான் கடின உழைப்பு போட்டாலுமே எனக்கு வந்ததே தான் திரும்ப வருது, ஒரு முன்னேற்றமே இல்லை, வளர்ச்சியே இல்லை, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு புலம்பாத நாளே இல்லை அப்படின்னு புலம்புவாங்க சார். அவங்களுக்கு என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க? அதாவது இந்த மாதிரி உள்ளவர்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத விட அவங்க ஜாதக ரீதியாக பிறந்த நேரம்னு ஒன்று இருக்குது இல்லையா, நம்ம என்ன வாங்கி வந்திருக்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஒரு மனுஷாளுக்கு பிறந்த ஜாதகப்படி ஜனனகால ஜாதகப்படி 35 வயசில் யோகம் அப்படின்னா 35 வயசில் அவருக்கு யோகம் வந்தே தீரும். அந்த 35 வயசு வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு கொஞ்சம் தடை இருக்கும். முயற்சிகளுக்கு முன்னேற்றமே கிடைக்காது அப்படின்னு தவறான கணக்குக்கு போக வேண்டாம். அந்த முன்னேற்றம் கிடைப்பதற்குண்டான தடைகள் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் குறிப்பிட்ட காலம் குறிப்பிட்ட யோக நேரம் வரும் பொழுது திடீரென்று உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அத்துமீறி கிடைக்கும் அப்படிங்கிறத உண்மை. சொத்து சுகம் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. அந்த வகையில் சில பேருக்கு 35 வயசு, சில பேருக்கு 43 வயசு, சில பேருக்கு 60 வயசுக்கு மேலே. எனக்கு தெரிஞ்ச ஒரு நடிகைக்கு பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு மேலே தான் சுக்கிரதசை யோகம் வந்தது. அவங்க 60 வயசுக்கு மேலே தான் அடுப்பு பற்ற வைக்க தெரியாமல் இருந்தால் கூட இடுப்பில் ஒட்டியானம், தங்கத்தில் ஒட்டியானம் போகக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது. இன்னும் சில பேருக்கு 60 70 அப்படிங்கிறத விட அதாவது பிறந்த 6 மாதத்திலே யோகம் வரக்கூடிய, பிறக்கும் பொழுதே யோகத்தோடு பிறக்கக்கூடிய தகுதி இருந்துகிட்டு இருக்கும். ஆக உங்களுக்கு யோகம் எந்த நேரத்தில் எந்த வயசில் வருதோ அந்த காலத்தில் அந்த யோகம் அப்பளுக்கு இல்லாமல் செயல்படும் அப்படிங்கிறது உண்மை. அந்த மாதிரி அந்த யோகம் இல்லாத காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு பலன் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் தடை தாமதம் ஏற்படும் அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்கும். உங்களுடைய முயற்சி, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய ஆலோசனை மற்றவர்களுக்கு பயன்படும். ஆனால் உங்களுக்கு பயன்படாமல் இருந்திருக்கக்கூடிய காலம் உங்கள் ஜாதகத்தை பொறுத்து இருந்துகிட்டு இருக்கும். நல்ல நேரம் வரும்பொழுது யாராக இருந்தாலும் நல்ல வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கிறது உண்மையாக தெரிஞ்சிட்டு இருக்குது. ஆக ஜாதக ரீதியாக நீங்கள் எடுத்துக்கிறது, எனக்கு 35 வயசில் தான் நல்ல நேரம்னு சொல்லிட்டாங்க, அது வரைக்கும் நான் வேலைக்கு போக மாட்டேன், முயற்சி பண்ண மாட்டேன், அல்லது முயற்சி பண்ணக்கூடாதுன்னு எந்த ஒரு சாஸ்திரம் சொல்ல கிடையாது. நீ முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்துட்டு முயற்சி பண்ணினதுக்கு உண்டான பலன் உன்னுடைய வாழ்க்கை நீ பிறந்த ஜாதகப்படி 35 வயசுக்கு மேலே கிடைக்கும்னு பார்த்து சொல்வதற்காக மட்டும்தான் ஜாதகம். நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். அப்போ 35 வயசு வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னு வைங்களே, அந்த முயற்சி வீண் போகாது. 35 வயசுக்கு வரக்கூடிய, 35 வயசுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த யோகத்தை உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் தக்க வைக்கக்கூடிய தகுதி இந்த முயற்சி மூலமாக உங்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது உண்மை. அதாவது ஒரு கிரகம் கொடுத்துட்டு போகும், இன்னொரு கிரகம் எடுத்துகிட்டு போகும். ஆனால் முயற்சி உழைப்பு அதிகமாக இருந்தது அப்படின்னா கொடுத்ததை எந்த ஒரு கிரகம் எடுக்க முடியாமல் நீங்கள் வாழ முடியும். கொடுத்த யோகத்தை எந்த ஒரு கிரகமும் தடுக்க முடியாமல் வாழ முடியும். அப்படிங்கிறதுக்கு உழைப்பு முயற்சி மட்டும்தான் காரணம். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தர மகிழ்ச்சி. சூப்பர் சார். இப்போ என் ஜாதகம் கெட்டு போச்சு, எனக்கு பலன் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொன்னால் கூட என் பையனோட ஜாதகம் நல்லா இருக்கு, அவனுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும், அது எனக்கு ஏதாவது ஃபேவர் பண்ணுமா? இந்த மாதிரியான தவறான கணக்கு நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வைங்களே, இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் காரு வாங்கினேன், வீடு வாங்கினேன், நல்லது நடந்ததுன்னு சொன்னால் ஓரளவு ஏற்றுக்கலாம், அது சந்தோஷம்.
உண்மை கிடையாது அது. ஆனால் ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எனக்கு இருக்கிற வீடு போச்சு, சொத்து போச்சு, மாடு கன்று போச்சுன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க இல்லையா, அதை ஏற்றுக்க முடியாது. அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு குழந்தை பிறந்து வீடு வாங்கணும், காரு வாங்கணும், வாகனம் வாங்கணும், வசதி வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிறது வந்து குழந்தை பிறந்ததுனால கிடைக்கல, உங்கள் ஜாதகத்தில் இருந்துகிட்டு இருக்கும். கல்யாணமாகி 5 வருஷம் 10 வருஷம் கழிஞ்சு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை பிறக்கும் பொழுது எந்த நேரத்தில் பிறக்குது, உங்கள் ஜாதகத்தில் யோகமான திசை வரும் பொழுது சாதாரண புத்திர பேர் கிடைக்குது. யோகமான திசை வரக்கூடிய உங்கள் ஜாதகத்தில் பிறக்கிற குழந்தை யோகமாக தானே பிறக்கணும். அப்போ உங்கள் ஜாதகப்படி யோகம் இருந்தால்தான் அது பிள்ளையும் வந்து யோகமாக பிறகுது, உங்களுக்கு அந்த யோகம் பலிக்குது அப்படிங்கிறது உண்மை. ஆக உங்கள் ஜாதகப்படி ஜாதகம் சரியில்லாமல் இருந்தால் பிறக்கிற குழந்தை வந்து கண்டிப்பாக ஆகாத நேரத்தில் பிறக்குது. அதனால் நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய சூழல் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. ஆக குழந்தையுடைய ஜாதகப்படி நமக்கு நல்லது நடந்தது அல்லது கெடுதல் நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்க முடியாது. தாய் தகப்பன் பெற்றவங்க ஜாதகம் நல்லா இருக்கும் பொழுது குழந்தை நல்லா தான் பிறக்கும் அப்படிங்கிறது உண்மை. பெற்றவங்க ஜாதகம் சரியில்லாத பட்சத்தில் அந்த சரியில்லாத காலங்கள் இருந்துகிட்டு இருக்கும், சரியான காலம் வரும்பொழுது நல்லது நடக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஆக ஒரு குழந்தை பிறந்ததுனால நல்லது அப்படின்னு எடுத்துக்க முடியாது. இந்த மாதிரி நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு கெடுதல் நடந்துன்னு வைங்களே, இந்த குழந்தை பிறந்ததா எனக்கு ஆகலை அப்படின்னு நிறைய பெற்றவங்க வந்து குழந்தை மேலே வந்து கோபமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மையாக இருந்துட்டு இருக்குது. அது எல்லளவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. சூப்பர் சார். எந்த பலனும் வந்து தாய் தகப்பனுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ வந்து கொடுக்காது அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க சார். நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் ஒவ்வொரு நாளுமே ஆன்மீக தகவல், மாத ராசி பலன், தின ராசி பலன் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள், இது எல்லாத்துக்கும் மேலே ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், இது போன்ற விஷயங்களை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வணக்கம். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.